எந்த ஊர் நீங்க? திருச்சி. ஓ, திருச்சி தான். ஜெனியோட ஊரே தான். ஜெனி முதல்ல இருந்தே தெரியுமா உங்களுக்கு? ஆமா, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒன்னா படிச்சவங்க. சரி. என்னோட சின்னவங்க. சரி சரி, சொன்னாங்க. உங்க லைஃப் பத்தி சொல்லுங்கம்மா. அதாவது உங்க தாய் தகப்பன், உங்க கூட பிறந்தவங்க, நீங்க படிச்ச படிப்பு அதெல்லாம் சொல்லுங்க. நான் 10th படிச்சிருக்கேன். சரி. எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க, 2 சிஸ்டர்ஸ். சரிம்மா. அதுல ஒரு 2 வீட்டுக்காரமே ரொம்ப மோசமா தண்ணி அடிக்கிறவங்க. சரி சரி. அது அவங்களோட பிரச்சனை அது. ஓகே. அதனால அது சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்து ஆம்பளைங்க பிடிக்கிறது இல்ல எனக்கு. வெறுப்பே. ஏன்னா இப்ப ஜெனி வந்து எனக்கு வெறுப்பெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லாத்தையும் அவங்க மேல ஒரு காதல் உணர்வு வரல, ஒரு ஈர்ப்பு வரல அப்படிங்கறது மட்டும் சொன்னாங்க. தெளிவா சொன்னாங்க, அழகா. இப்ப உங்களுக்கு வந்து வெறுப்பே இருக்கு? எனக்கு வெறுப்பே இருக்கு. உங்க அப்பா அப்படி குடிகாரர், அம்மா எதுவும் டார்ச்சர் பண்ணுவாரா? ஆமாங்க மேடம். எல்லாம். ஓ, அப்பாவும் அப்படியே 2 அக்காவுடைய இருந்ததுனால எனக்கு வந்து ஆம்பளைங்களே பிடிக்கிறது இல்ல. எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காம போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆண்கள் மேல வெறுப்பு எந்த வயசுல வந்தது உங்களுக்கு? அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு மேடம் எனக்கு. சரி. உங்களுக்கு பெண்கள் மேல ஈர்ப்பு எப்ப இருந்து வந்ததுமா? எப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க நமக்கு வந்து இப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கறத? ஈர்ப்பு இருந்ததா இல்ல ஜெனியோட கட்டாயத்தினால இப்படி ஆனீங்களா? ஜெனி கூட பழகுனது அந்த ஈடுபாடு கொஞ்சம் ஜாஸ்தியா ஆச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதா? இல்ல, நார்மலா எப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுறது. சரி. அப்படி ஒன்னும் ஸ்பெஷலா லேடிஸ பார்த்தா பிடிக்குது அந்த மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. ஜெனிய ரொம்ப பிடிக்கும். ஜெனிய ரொம்ப பிடிக்கும். சரி சரி சரி. ஆண்களை பிடிக்காது, அதனால ஜெனிய பிடிக்குமா? என்னோட கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் வந்து ரொம்ப பங்கு எடுத்தவங்க. சரிம்மா. அதனால அவங்க மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு, நல்ல ஒரு இது பாசமா இருக்கு. சரிம்மா. இதுல வந்து பார்த்தா ஜெனிஃபர் வந்து உங்களை விட சின்னவங்க வயசுல. ஆனா இவ்வளவு மரியாதையா பேசுறீங்களே? அது எப்படி பழகிடுச்சு. அதாவது நீங்க ஒரு மனைவி மாதிரியும் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரியும் அவங்க ஒரு அப்படி உங்களை பாவிக்கிறத நீங்க அப்படித்தான் பாவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க உங்க தோழி தானே? ஆமா, ஃப்ரெண்ட் தான். எல்லாமே ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட், அம்மாக்கு அம்மா. அடேங்கப்பா, எல்லாமே. அடேங்கப்பா. ஜெனி, உங்களுக்கும் அதே ஃபீலிங் அவங்க கிட்ட இருக்கா இல்ல நீங்க இல்ல நான் ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? ஈக்குவாலிட்டி தாங்க. ஈக்குவாலிட்டி தான். 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்களாமா? ஆமா, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க குடும்பம் இது எதுக்குலையாமா? இன்னும் எதிர்ப்பு இருந்துதான் இருக்கு மேடம். இப்போ ஜெனிஃபர் வந்து உங்க வீட்டுக்கு போக்குவரத்துல இருக்காங்க. ஆமா, நானும் போவேன் வருவேன் வீட்டுக்கெல்லாம். கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, இப்ப இல்ல. வீட்டுல எல்லாம் அக்கா மச்சான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? மாமாக்கள், அம்மா அப்பா என்னன்னு பேசுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவு பேச மாட்டாங்க. எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க எல்லா இடத்துக்கும். வீட்டுல உங்க வீட்டுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கல்யாணம் பண்ணிதான். அதுதான் இவங்க மேலதான் கோவமா இருக்காங்க. இவ கூட சேர்ந்ததுனாலதான் நீ கல்யாணம் பண்ண மாட்டற, அவதான் உனக்கு சொல்லி விடுறா. சரி. அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. சரி. அவ கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனால உனக்கும் அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. சரி. எனக்கு வேண்டாம், கல்யாணமே வேண்டாம் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுல. சரி சரி சரி. இப்போ 30 வயசு ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல உங்களுக்கு. இனி ஃபியூச்சர் பிளான்ஸ்? நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க வேலை பாக்குறீங்களா? ஆமா, 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். அதே என்ஜிஓல தான் 2 பேரும் வேலை பாக்குறீங்க. யூ ஹாப்பி? ஹாப்பி. வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க 2 பேரும். ஆமா. சரி. இப்ப திருப்பி வந்து உங்க வீட்டுல கூப்பிடலையா? கூப்பிட்டு தான் இருக்காங்க மேடம். நான் தான் போல. இப்போ ரொம்ப வற்புறுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போக மாட்டாங்க. என்ன விட்டு போக மாட்டாங்க, நானும் அவங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அபூர்வ காதலா இருக்குமா? ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். உங்க 2 பேர்த்து எனக்கு புரியுது. வீட்டுல என்ன வற்புறுத்தினாலும் போக மாட்டீங்க தெளிவா. அப்படி இது போயிட்டீங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அதுதான் மேடம் யோசிக்கலாம். அவங்களும் விட்டு என்ன விட்டு போக மாட்டாங்க, நானும் போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன். சரி. இப்ப ஜெனிஃபர் வந்து அவங்க வீட்டுல அம்மாவுடைய பேராதரவு இருந்தா கூட அப்பா வந்து ஒரு இன்னும் அந்த ஏத்துக்கல அப்படின்னு ஒரு வருத்தப்படுறாங்க. உங்க வீட்டுல அப்படி யாரு ரொம்ப ஆதரவு? யாரு இல்ல மேடம். அது எல்லாருமே எதிர்ப்பு தான் இருக்கு. யாருக்குமே புரியல உங்க வீட்டுல? புரியல. நான் சொல்லிட்டேன் வீட்டுல அக்காக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது, நானும் கல்யாணம் பண்ண எனக்கும் அந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கும், எனக்கு தேவையில்லை, மேரேஜே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி. இன்னும் திருமணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா, பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது உறுதியா நீங்க சொல்லி அவங்க ஏத்துக்கலையா? ஏத்துக்கல. எனக்கு வேண்டாம், எனக்கு 10-12 வருஷமா நீங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, 10 வருஷம். 10 வருஷம். 10 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தோம் இன்னும் வந்து திருமணம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களாமே? புரிஞ்சுக்கல. எப்படியாவது வெளியில வந்துருவீங்க, ஒரு நாள் விட்டுட்டு வந்துருவீங்கன்னு எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. அப்போ எங்களோட ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியமா? ஃப்ரெண்ட்ஸ் அவ சொல்றது கேட்டுதானே நீ நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. வீட்டுல பிரச்சனை தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்ப வந்து ஜெனி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு தெரியுமா? இல்ல உங்களுக்குள்ள
உறவு இருக்கு அது தெரியாது மேடம். ஃப்ரெண்டு சொல்றத கேக்குறா, அது மட்டும் தான் தெரியும். அதனால அவங்க அம்மா கொஞ்சம் ரொம்ப படிக்காதவங்க. கிராமத்துல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் மேடம். ஆமா, இன்னும் அந்த நாலேஜ் இல்ல. எங்க அம்மாவுக்கு வந்து தெரியும், ஏன்னா இப்படிதாம்மா இருக்கும் அப்படின்னா. அப்போ அம்மாவோட ஃப்ரெண்டு கூட அது மாதிரி இருந்திருக்காங்க. அதனால அம்மா வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க எங்க அம்மா. சரி, நான் சொன்ன உடனே. அம்மாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்காங்க. இருந்து அவங்க அம்மா ஏஜ்ல இருக்கிறவங்க. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே ஆச்சு. அது வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ஆச்சு. ஆமா, இஷ்யூவே ஆச்சு. ஆனா வந்து அதை வந்து அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிக்கல, வெளியில வேற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனா வந்து உண்மையா என்ன இருக்கோ அது வந்து இதுதான் அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, அதை வச்சுதான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது. என்னாச்சு அவங்க 2 பேருக்கும்? அவங்க இது சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க 2 பேரும். ஒரே மாதிரி ஒரே ட்ரெஸ் போட்டு கிணத்துல விழுந்து அப்படி ஒரே மாதிரி புதைச்சாங்க. லெட்டர் வந்து எழுதி மாதிரி. ஆமா, எங்க அம்மா தான் எங்களை உட்கார வச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி ஆச்சு, நாளைக்கு இப்படி ஆகக்கூடாது. அப்படி ஆகி நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப தெளிவான தாய் உங்களுக்கு. உண்மையிலேயே அவங்களுக்கு அது நாலேஜ் இருக்கனால ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு உங்க உணர்வுகளை நல்லா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்வதெல்லாம்